வணக்கம். ஆமா வணக்கம். ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம். ஆமா வணக்கம். பெற்றோர்கள் மற்றவர்களுக்கு வணக்கம். ஆமா வணக்கம். இன்னும் இந்த பக்கம் சத்தத்தை காணோம். அதுக்குள்ள தூங்கிட்டியா? எழுந்து. வளன்னு பேசிட்டு இருந்தா தூக்கம் வராம என்னதாக்கா வரும்? அது கணக்கு. நம்ம இன்னைக்கு எதை பத்தி தான் பாட போறோம்? நம்ம இன்னைக்கு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பாட வந்திருக்கோம். அது என்ன நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்? பெண் கல்வியின் சிறப்பை பத்தி பாட வந்திருக்கோம். சரி வாங்க பாடிடலாம். ஆமா பாட ஆமா வந்தருவாய் தமிழ் மகளே. அக்கா அக்கா என்னக்கா நம்ம எதை பத்தி தான் பாட போறோம்? நாடும் தாய்தான். ஆமா. நகரும் நதியும் தாய்தான். ஆமா. மொழியும் தாய்தான். ஆமா. சுழலும் புவியும் தாய்தான். ஆமா ஆமா. அக்கா ரொம்ப ஏக்காம சொல்லுங்க அக்கா. இப்படி எல்லாத்தையும் பெண்ணாக பார்த்து வணங்குற நம்ம எல்லாரும் வீட்டுல இருக்கிற பெண்ணை மதிக்கிறோமா? நான் வணங்குறேன்க்கா. எங்க வீட்டுலலாம் அம்மா சொல்ற பேச்சு அப்பா தட்டவே மாட்டாங்களே. உங்க வீட்டுல மட்டுமா அப்படி? எல்லா வீட்லயும் அப்படிதானே? அப்படிதானே? ஆமா, இல்லைன்னா சாப்பாடு போட மாட்டாங்களே. அந்த பயம் இருக்கட்டும். சரி வாங்க விஷயத்துக்கு போவோம். சரி, இப்போ நம்ம பெண் கல்வி பத்தி பேச போறோம். ஒரு பெண் ஆட்சிக்கு வந்தா நீ என்ன செய்வ? ஆன் பண்ணு. என்னக்கா தெரியுது? உடனே நின்று வணக்கம் சொல்வேனே. அப்போ ஒரு பெண் படிச்ச பெரிய பதவிக்கு வரும்போது தானா மரியாதை வருதுல்ல? அதான் எனக்கு பெண் கல்வியின் அவசியம் பற்றியும் கல்வியில் சிறந்த பெண்களை பற்றியும் பாட போறோம். படிக்க வேண்டும் பெண்ணை படிக்க வேண்டும், அப்பறம் காப்பிடும் போட்டிடும் கல்வி, சுயமாக சிந்திக்க துணையாகும் கல்வி, சொந்த காலில் நின்றிட உதவிடும் கல்வி. அக்கா, எனக்கு சின்ன சந்தேகம். என்னமா சந்தேகம்? இந்த காலத்துல எந்த பெண்ணை படிக்க வச்சாங்க? அப்பெல்லாம் காலம் நல்லா இல்லையாக்கா? தங்கச்சி உனக்கு விவரம் பத்தாது, சொல்றேன் கேளு. காலம் சங்ககாலம் மது சங்ககாலம் காலம் காலம் சங்ககாலம் மது சங்ககாலம். அக்கா, சங்க காலத்துல பெண்பார் புலவர் பல இருந்ததாக சொல்றீங்களாக்கா? மேலும் சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பெண்பார் புலவர் வந்தாங்க, பெண்ணுறவை கண்டாங்க, போனாங்க, உயர்வை பெற்றாங்க, தமிழ்நாடே உயர்வை பெற்றாங்க. ஆமா பெற்றாங்க. படிச்ச பெண்களுக்கு கிடைச்ச பெண்ணை இன்னும் சொல்லுங்கக்கா. அந்த காலத்திலேயே மாதவி மகள் மணிமேகலை, ஆமா காரைக்கால் அம்மையார், ஆமா ஆண்டாள், ஆமா முதலிய பெண்கள் படிச்ச பெண்ணாக இருந்தாங்க. ஆமாக்கா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அக்கா, இந்த காலத்துல படிச்சு சாதனை செஞ்ச பெண்கள் யாரெல்லாம் இருக்காங்க? யாரெல்லாம் இருக்காங்களா? கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ், நம்ம நாட்டு குடியரசு தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, இவங்க எல்லாரும் படிச்சு சாதிச்சவங்க தான். இப்ப படிச்ச பெண்கள் என்ன பண்றாங்க? என்ன பண்ணல, ஐடில வேலை பார்க்குறாங்க, பேங்க்ல வேலை பார்க்குறாங்க. அவங்க போகாத துறைகளே இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும், வீட்டுல என்ன வேலை பண்றாங்க? பெரிய எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்து வீட்டுல குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி தராங்க, வீட்டு வேலை அனைத்தையும் செய்யறாங்க. சரி. உனக்கு என்ன அவ்வளோ சலிப்பு? யார்கிட்டயாவது போய் நல்லா வாங்கிட்டு வந்தியா என்ன? ஆமா, இல்லை இல்லை. அப்ப யார்கிட்டயும் நல்லா வாங்கியிருக்கா? கண்டிப்பா வாங்கியிருப்பாக்கா. எனக்கு ஒரு சந்தேகம். இவ்வளோ பெண்கள் படிச்சிருக்க நம்ம நாட்டுல சில நூற்றாண்டா ஏன் பின்னாடி நடந்தது? தங்கச்சி, நல்ல கேள்வி கேட்டேன், சொல்றேன் கேளு. சட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் நடத்த வந்தோம் நடத்த வந்தோம். அது சரிக்கா. இன்று பெண்கள் நல்லா படிச்சு வேலை படிச்சு நாட்டே ஆள்றாங்க. இந்த நிலை எப்படிக்கா வந்தது? அது ஒரு நூற்றாண்டு கால வரலாறு தங்கச்சி. அந்த நிலையை அடைய அவங்க பட்டப்பாட சொல்றதே கஷ்டம். அடுப்போதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்று ஆழமாக கேட்டவங்க மத்தியிலே மத்தியிலே
அமானத்திலே. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவராய் சாதனை படைச்சாங்க முத்துலட்சுமி அம்மையார். ஆமா, முத்துலட்சுமி அம்மையார். இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியராய் சாதனை படைச்சாங்க சாவித்ரிபாய் பூலே. ஆமா, சாவித்ரிபாய் பூலே. மற்றும் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள். ஆமா, இந்திரா காந்தி அவர்கள். ஆஹா, என்ன அருமையான செய்தி. இன்னும் வேற யாரெல்லாம் பெண்கள் முன்னேற்றத்துக்கு பாடுபட்டாங்கக்கா? சொல்றேன் கேளு தங்கச்சி. தந்தை பெரியார். பெரியார்னா பெரியதடி வச்சிருப்பாரு, அவர் தானேக்கா? ஆமா, பாரதியார். பாரதியார் தான் முண்டா சொல்லிப்பா, அவர் தானேக்கா? ஆமா, பாரதிதாசன். பாரதியாரோடைய மிகப்பெரிய ரசிகர் தானேக்கா அவரு? ஆமா, இவங்க எல்லாரும் பெண்கள் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டாங்க. ஒரு பெண்ணின் கல்விக்கும் அவன் குடும்பத்துக்கும் உள்ள பெருமை பற்றி சொல்லுங்கக்கா. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் குருக்கள் விளைத்திடலாம், நல்ல புதல்வர்கள் வைத்தல் இல்லை. அக்கா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கக்கா. ஒரு ஆண் படித்தால் ஒரு குடும்பம் தான் முன்னேறும், அதுவே ஒரு பெண் படித்தால் ஒரு சமூகமே முன்னேறும். இத்தனை போராட்டங்களுக்கு பிறகுதான் பெண்கள் இன்று அதிகமாக கல்வி கற்க வராங்க. அது மட்டுமல்ல தங்கச்சி, பெண்ணுக்கும் ஆணுக்கும் கல்வி கொடுக்கறதே ஒரு பெண் தெய்வம் தான். அப்படியாக்கா? அது என்ன தெய்வம்? நம்ம கல்விக்கரசி கலைமகள் சரஸ்வதி தான். ஓஹோ, அப்படியா? அதான்க்கா, சரஸ்வதி அன்னைக்கு சக்கரை பொங்கலை பொரிய விடுப்பாங்க அதானே. உனக்கு என்னம்மா, நீ சாப்பாட்டே இரு. ஐயோ, சாப்பாடுறாமோ. சரி வாங்க கதைக்கு போவோம். அதனால பெண் கல்வியின் சிறப்பினை அறிந்து நம்ம ஒவ்வொருவரும் நன்கு படித்து உயர்வடையணும். ஆமாக்கா, கண்டிப்பா உயரணும். அக்கா, இதுல கூத்து என்னன்னு தெரியுமா? அது என்ன கூத்து? பெண்களுக்கு படிக்க தாமதமா அனுமதி கிடைச்சாலும் பெண்கள் தான் முதலிடத்துல இருக்காங்க. அது எப்படி நீ சொல்ற? எல்லா மாவட்டத்திலையும் 10வது 12வது வகுப்பு பொதுத் தேர்வில் பெண்கள் தான் முதலிடத்துல இருக்காங்க. ஆமா ஆமா, விடுங்கக்கா, பாவம் வருத்தப்பட போறாங்க. அக்கா, நீங்க சொன்னதை கேட்டுக்கிட்டே இருந்ததுனால நேரம் போனதே தெரியலக்கா. சரி வாங்க, மங்களம் பாடிடலாம். பாடிடலாமே. வாழியவே பெண்மை வாழியவே, வளமான பெண் கல்வி வாழியவே. வாழியவே, நலப்பெற வாழியவே, புதியவர்கள் நலப்பெற வாழியவே. வாழிய 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 வாழிய, வளமான பெண் கல்வி வாழியவே, வளமான பெண் கல்வி வாழியவே. நன்றி, வணக்கம்.